ஒரே ஒரு மனிதன் நீதான் அவனை கையை பிடிச்சி போட்டு அந்த வை அப்படியே மீனை கெடுத்து கொண்டு வந்து என்ன பேசுறதுல நல்லா இருந்தது ஐயா படுத்து தாண்டி போகுது அப்படி இருந்ததா அப்படி இருந்ததா ஐயா நீங்க பேசுறீங்க ஐயா அந்த ரெண்டு சொல் வசனம் அஜிமையிலும் அறிவை என்ன வசனம் சொல்லடா டாக்டர் கடைசியா சொல்றீங்கள் ஐயா நன்றி வணக்கம் எனவே நன்றி வணக்கம் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி நடந்து கொண்டிருக்கும் வரை என் ஊரில் ஒரு முறை வலம் வருவோம் காணிக்க மாதாவி கண்ணையில் பெருந்தாம் காணிக்க மாதாவி கண்ணீர் பெருகுதம்மா நீர் ஊர் சுற்றி வந்துடவே நீர் ஊர் சுற்றி வந்துடவே என் உள்ளத்தில் நாம் சுமந்தோம் நீர் ஊர் சுற்றி வந்துடவே என் உள்ளத்தில் நாம் சுமந்தோம் ஊரத்தில் திரிகின்றோமே ஊர் அச்சு திரிகின்றமே உன் உள்ளம் இறங்காதா ஊரத்து திரிகின்றோமே உன் உள்ளம் இறங்காதா என்று காணிக்க மாதாவிடம் நான் கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். அடுத்த நிகழ்வாக வெளியீட்டு நிகழ்வு. முதலாவது செய்தியை வெளியிடுவதற்காக தொழில் அதிபர் சிவஞான ரத்னம் சிவஞான சுவாமி அவர்களை இம்மேடைக்கு அழைக்கின்றோம். இவ்வெளியீட்டு செய்தியை பெற்றுக் கொள்வதற்காக எமது பிரதம விருந்தினர் அவர்களை இம்மேடையில் முன்னால் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடனும் பணிவுடனும் அழைத்துக் கொள்கின்றோம். மயிலிட்டி மண்ணை வலம் வந்தோமே நாங்கள் மறைந்து போன வரலாற்றை கண்டோமே. மயிலிட்டி மண்ணை வலம் வந்தோமே நாங்கள் மறைந்து போன வரலாற்றை கண்டோமே. மூன்று சகோதரர் வம்சத்திலே வந்த முந்தையரெங்களினம் என்றோமே. மூன்று சகோதரர் வம்சத்திலே வந்த முந்தையரெங்களினம் என்றோமே. மயிலிட்டி மண்ணை வலம் வந்தோமே நாங்கள் மறைந்து போன வரலாற்றை கண்டோமே. மறைந்து போன வரலாற்றை கண்டோமே. நாட்டு தேவன் என்ற ஒரு பெரும் வீரன், வீரமாணிக்க தேவன் என்ற மாபெரும் வீரன். பெரிய நாட்டு தேவன் என்ற ஒரு பெரும் வீரன், வீரமாணிக்க தேவன் என்ற மாபெரும் வீரன். நரசிம்ம தேவனவன் வீரக்கு வீரன், நரசிம்ம தேவனவன் வீரக்கு வீரன். இந்த வீரர்களின் வம்சமே எங்களின் தோற்றம், இந்த வீரர்களின் வம்சமே எங்களின் தோற்றம். மயிலிட்டி மண்ணை வலம் வந்தோமே நாங்கள் மறைந்து போன வரலாற்றை கண்டோமே. மயிலிட்டி மண்ணை வலம் வந்தோமே நாங்கள் மறைந்து போன வரலாற்றை கண்டோமே. ஆதியிலே அலைக்கடலை தாண்டி சென்றவர்,
அங்கிருந்து உணவுப் பொருள் கொண்டு வந்தவர், அதிலே அலைக்கடலை தாண்டி சென்றவர். அங்கிருந்து உணவுப் பொருள் கொண்டு வந்தவர், அனைவருமே மயில்பிட்டியில் வந்து பெற்றதால் மயில்பிட்டி மயிலிட்டியாய் மாறி போனது. அனைவருமே மயில்பிட்டியில் வந்து பெற்றதால் மயில்பிட்டி மயிலிட்டியாய் மாறி போனது. மயிலிட்டி மண்ணை வலம் வந்தோமே, நாங்கள் மறைந்து போன வரலாற்றை கண்டோமே. மயிலிட்டி மண்ணை வலம் வந்தோமே, நாங்கள் மறைந்து போன வரலாற்றை கண்டோமே. ஆலமரம் போல அது மயிலிட்டி கூட்டம், அலையருகே வழிநெடுக சென்றது தூரம். ஆலமரம் போல அது மயிலிட்டி கூட்டம், அலையருகே வழிநெடுக சென்றது. அடுத்து இரண்டாவது செய்தியை பெறுவதற்காக கொடுப்பதற்காக அழைக்கப்படுபவர்கள் எங்கள் ஊரில் நாம் என்ற இலட்சியத்துடன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மயிலிட்டி மண்ணை வலம் வந்தோமே, நாங்கள் மறைந்து போன வரலாற்றை கண்டோமே. மயிலிட்டி மண்ணை வலம் வந்தோமே, நாங்கள் மறைந்து போன வரலாற்றை கண்டோமே. மூன்று சகோதரர் வம்சத்திலே வந்த முந்தையரெங்களினம் என்றோமே. மூன்று சகோதரர் வம்சத்திலே வந்த முந்தையரெங்களினம். தொடர்ந்து பிரதியை வழங்கி கௌரவிப்பதற்காக டேனியல் ஜெயம் மயில்டி கிராம தொடர்ந்து பிரதியை வழங்கிக் கொள்வதற்காக மயில்டி ஒரு பொருளாளர் அவர்களுக்கு ஒரு அறிவித்தல். தாங்கள் செய்தியை எக்காரணம் கொண்டு மண்டபத்தில் வைத்து கொடுக்க வேண்டும். விரதியை வெற்றி கொள்வதற்காக மயில்டி தலைமகன் மகாவித்யாலய அதிபர் திரு சோதி ஐயா அவர்களை கலைக்கின்றோம். விரதியை வெற்றி கொள்வதற்காக திரு மீனா வினோதன் மயில்டி கடற்கரை கூட்டுறவு சங்க என்னுடைய நிலை இப்பொழுது என்னவென்றால், சைவ ஆலயங்களிலே விவசாயம் உழைப்பதன் பின்பு பூஜை நடப்பது போலும், இதை சந்தை உழைத்ததன் பின்பு சாமான் விற்க வந்தது போலும். எனவே இரண்டு இக்கட்டான நிலையில் விவசாயங்களை விற்கிறவர்களை விவசாயத்தோடு போய்விட, சாமான்கள் வாங்கியவர்கள் சந்தை வரைந்து போய்விட, வியாபாரத்திற்காக வந்த ஒரு வியாபாரியாகவும் பூஜை செய்ய வந்த ஒரு பொருட்களாகவும் நான் உண்மையிலே இந்த இசை இருவட்டு வெளியீடு என்பது ஒரு பிரதேசத்தின் ஆத்மான கிராமமாக இருக்கிறது. உண்மையிலே இந்த தெய்வீக காரணங்களை பற்றி நான் நிறையவே பேச வேண்டும். மயிலிட்டியின் தொன்மை பற்றி, பழமை பற்றி என்னுடைய பண்டைய தமிழ் இலக்கியங்களையும் குறிப்பாக பல்லவர் சூழற்கான சமயங்களையும் ஒப்புத்தி சொல்ல வேண்டும் என்றெல்லாம் இங்கே நாற்காலிகள் பெற ஆகியிருக்கிறார்கள். சிறுவர்களும் தாய்மார்களும் ஓரோருவரும். எனவே தயவு செய்து நாங்கள் சுருக்கமாக நம்மை சொல்வது போல கைவரிசை நிப்பாட்டிருந்த ஆட்சியாளரை வாங்கி இல்லாமல் நிறைவு செய்யலாம்.
நமது இலக்கிய பாரம்பரியம் மிகவும் தோன்றினார். தலைவர் விஸ்வதாஸ் அவர்கள் என்னுடைய அன்புக்குரிய ஒரு மாணவன். எதை பற்றி அவருக்கு நிறையவே தெரியும். இந்த பாடலை பாடிய ஜெயபாரதி என்னுடைய மாணவி. அவருக்கு என்ன பற்றி நிறைய இங்கே இருக்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் கவிதையை இசையை ரசிப்பவன் என்கின்ற வகையிலும் அதில் ஈடுபாடு உள்ளவர்கள் என்ற வகையிலும் எங்களுடைய சக்திவேல் அவர்கள் என்னை அணுகிய போது நான் உண்மையிலே இந்த மயிலட்டி என்பது தென்மயிலை வடமயிலை என்று இரண்டு குறிப்பாக இருந்தது. தென்மயிலையிலே நான் பல காலம் தென்மயிலையில் உள்ளவர்களோடு எனக்கு தொடர்பு இருந்தது. என்னுடைய பல்கலைக்கழகத்தின் உரைவேந்தராக இருந்தவர் தென்மயிலையை சேர்ந்த கண்மொழி. அதே போல லக்கண வித்தகர் என்ற ஒரு மிகப்பெரிய கணேச மாணவனாக தென்மயிலை. இந்த வடமயிலையை சேர்ந்த மக்களிடம் கிராமிய பண்பாட்டு கலை ஊற்றுக்களும் வடமயிலை தென்மயிலையை சேர்ந்தவரிடம் உயர் இலக்கிய பாரம்பரியம் உண்மையிலே எங்களது இலக்கியங்களின் ஊற்றுப்பாடு என்னுடைய இலக்கியங்களின் அடிநாதம் அடிச்சரடு நாட்டார் இசையிலும் நாட்டார் பாடல்களிலும் கிராமிய திறன்களிலுமே உலக புகழ் பெற்ற மகாகவியர்கள் எழுதப்பட்டிருந்த பாரதி தன்னுடைய கவிதையின் ஊற்றுக்கால் தன்னுடைய கவித்துவத்தின் ஊற்றுக்கால் தன்னுடைய மேதாவிலாசத்தின் அத்திவாரம் எங்கே இருக்கிறது என்று அவரே கூறுகிறார். பற்றுடையார் தத்துவையில் நெல்லடிக்கை முறையிலும் அன்னை மடவார் வளர்ந்தவள் பாட்டியிலும் வட்டவிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமதிக்கிற பொறுத்து இசைத்திருவோம் கூட்டமுற பாட்டிலும் ஏற்கனவே பாட்டி இசையிலும் பாவியை நெஞ்சை பறி கொடுத்தேன். அதைத்தான் நான் போல் சக்திகளுடைய கவிதைகளை நான் நான் நினைக்கிறேன். சக்திவேலுக்கு இந்த கவித்துவ ஊற்று எங்கே இருந்து வந்தது? இந்த இருவற்றை நான் கேட்கின்ற பொழுது உண்மையிலே சக்திவேலை பற்றி நான் அதிகம் அறிந்திருக்கவில்லை. அவர் இளைவர காயான ஒரு கவிஞராக இருந்தார். இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுதுதான் அவரிடம் ஒரு கவிதா சக்தி இருக்கிறது. அற்புதமான கவிதைகளை அவர் பாடியிருக்கிறார். அந்த கவிதைகளை அருமையான இசையிலே இசையமைத்து பாடியிருக்கிறார். நேற்று இரவு முழுவதும் இந்த இசைப்பாடல்களை கேட்டேன். எங்களுடைய இசைத்தட்டு இசை வரலாற்றிலே முன்னொரு காலத்திலே வாய்மொழியாக பேசுகின்ற மரபே இருந்தது. வாய்மொழியாக பிரசங்கங்கள் பாடல்கள் நடந்தன. வில்லுப்பாட்டு முதலான பாட்டுகள் இருந்தன. நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்வது வழக்கம். 1924ஆம் ஆண்டு உதய சாமிநாத ஐயர் ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையிலே டிங்கினானே டிங்கினானே என்ற ஒரு கட்டுரை இருந்தார். என்னடா டிங்கினானே டிங்கினானே என்று பார்த்தால் அவர் நான் வண்டிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இல்லப்பாட்டு நடந்து கொண்டிருக்கிறார். வண்டியை நிறுத்தி அந்த இல்லப்பாட்டை கேட்கின்ற பொழுது ஒருவர் இல்லப்பாட்டை பாட மற்றவர் ஒன்று பாடுகிறார். அந்த எழுதி பிரதியை கொடுத்தவன் பிரித்து எழுதிவிட்டார். பீமசேன மகாராஜன் இவர் பாடுகிறவர் பீமசேன மகாராஜன். ஆமா ஆமா மரத்தை பூ ஆமா ஆமா டிங்கினானே டிங்கினானே ஆமா ஆமா மரத்தை குடுங்கினானே என்பதை மரத்தை பூ டிங்கினானே படித்தவர் மரத்தை பூ ஆமா ஆமா டிங்கினானே டிங்கினானே ஆமா ஆமா. இப்போ அவர்களுடைய இசை மரபுகள் கொண்டு ஒரு காலம். பின்னர் இந்த நவீனத்துவத்தின் தொழில்நுட்பத்தின் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியால் இசை நாடாக்கள் இசை தட்டுக்கள் கிராமபோன் கையாளை வலை பண்ணி ஒரு ஊசி போட்டு அந்த வெட்டிலை போட்டு ஒரு சுத்தி போட்டு இடையிலே அளவுக்கு மிஞ்சி அதிகமான கலப்பவர்கள் கூட இருக்கிறார்கள். இந்த ரெக்கார்ட் மாதிரி திருப்பதி சொல்லுகின்ற ஒரு வழக்காக எல்லாம் வழக்குகள் இப்பொழுது அருமையான இருவட்டு பாடல்களையும் இந்த மயிலட்டி கிராமம் மிகவும் சொந்தமாயிருக்கும். நல்லொரு ஆலயங்களால் நிரம்பியது. இங்கே உள்ள அற்புதமான அழகான கவிதை வரிகளிலேயே வச்சு சொல்லிக் கொள்வது
சூரன்பூரிலே பாட்டு பார்த்தோம். சூரன்பூருக்கு காவடி கிராமம் ஒரு அற்புதமான கிராமம். இவற்றில் இருந்துதான் நம்முடைய பண்பாட்டின் பாரம்பரியங்கள் ஊற்றெடுத்த உலகத்திலே புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், அரசியல்வாதிகள், அறிஞர்கள் 99% கிராமங்களில் இருந்து வந்தவர்கள் தான். நகரங்களில் இருந்து வந்தவர்கள் மிக எழுதிவிடலாம். ஆனால் அவ்வாறான ஒரு தொன்மை வாய்ந்த கிராமம். இந்த பாடல்களில் நான் சிறப்பை பார்த்தேன். அந்த ஊரில் கோயில்களை பாடுகின்ற பொழுது அந்த கோயில்களின் வரலாற்றை சொல்லுகின்ற அதே ஊரினுடைய வரலாற்றை சொல்லுகிறார்கள். உதாரணமாக இந்த கேட்ட பாட்டு வீரமாட்டு மயிலட்டி மண்ணை வருவோமே போன்ற பாடல்கள் அந்த கோயில்களின் வரலாறு எங்கே ஊற்றெடுக்கிறதால் நல்லவர் காலத்திலே இந்த எங்களுடைய நாகரும் அப்பர் சுந்தரம் போன்றவர்களும் ஊரூராக சென்று கோயில்களை பாடுகின்ற பொழுது அந்த கோயில்களின் தொன்மையை, சிறப்பை, அதில் சிவனும் உமையும் எழுத்தறிஞர் பெருமையை பாடினார். பிறகு சோழர் காலம் வந்ததும் சோழர்கள் அரசாட்சி வந்ததும் அந்த பாடப்பட்ட நிலங்களில் தான் கோயில் கட்டினார். பிறகு அந்த கோயில்கள் கைவிடப்பட்டது. பிறகு மீண்டும் அவை கோயில் மீண்டும் வழிந்தன. இது எங்களுடைய சமயத்தின் வரலாறு. சோழர் காலத்திலே மிகச்சிறந்த சகல சாதியினரையும் சகல வர்க்கத்தினரையும் சகல மக்களையும் ஒன்றிணைத்து சமயம் என்கின்ற குடையின் கீழ், சைவம் என்கின்ற குடையின் கீழ் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஆவலோடு சேக்கிழார் என்கின்ற அமைச்சர் அதை பாருங்கள். இன்று இந்த மைனாரிட்டி மக்களினுடைய இந்த செய்திகளாக பார்க்கின்ற பொழுது